வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டம் முத்துக்குள கலைஞர் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். நான் படிக்கும் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. எனது தந்தை மற்றும் பெரும்பகுதியாக எங்கள் கிராமத்தில் அனைவரும் கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் குறிப்பாக மீன் பிடிப்பது பிரதானமாகும். மழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் தொழில் செய்வது போராட்டமே. கடல் சார்ந்த தொழிலில் ஒரு தொழிலான கடற்பாசி வளர்த்தல் எனது செயல் திட்டமாகும். தலைப்பு கடற்பாசி வளர்த்தலில் தூய்மை கோணங்கள். முதல்நிலை விதை வாங்குதல். சரியான தரம் பார்த்து எங்கள் மாவட்ட தலைநகரான புதுக்கோட்டையில் சில தனியார் நிறுவனங்களில் விதை கிடைக்கின்றது. இரண்டாம் நிலை விதை விதைத்தல். சரியான பருவநிலை பார்த்து விதை விதைத்தல். குளிர்காலங்களில் வெப்பம் குறைவாக இருக்கும் போது 22 நாட்கள் முதல் 32 நாட்கள் வரை அறுவடை செய்யப்படுகிறது. கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது 55 நாட்கள் முதல் 58 நாட்கள் வரை அறுவடை செய்யப்படுகிறது. வருடத்தில் ஒரு முறை 6 மாதங்களுக்கு 6 முறை ஒரு தடவை அறுவடை செய்யப்படுகிறது. இரண்டாம் நிலை கடற்பாசியின் வகைகள். பட்டை பாசிகள், சிவப்பு பாசிகள், கருப்பு பாசிகள், வெள்ளை பாசிகள் போன்ற 4 வகையான பாசிகள் உள்ளன. பட்டை பாசிகள் அரசு குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. மருத்துவமனைகளில் அதிகமாக இந்த பாசி உற்பத்தி செய்யப்படுகிறது. மருத்துவமனைகளில் புற்றுநோய், இரும்புச்சத்து போன்ற மருத்துவங்களுக்கு பயன்படுகின்றது. உழைப்பிற்கேற்ப ஊதியம் உண்டு. இந்த தொழில் நிரந்தரமானது அல்ல. கடலின் தன்மையை பொறுத்து மாறுபடுகிறது. கடலில் பாசி உற்பத்தி செய்யும் அவர்களின் இதர தவறுகள். தமிழ்நாட்டில் கிழக்கிந்திய பகுதிகளில் 4 லட்சம் குடும்பத்தினர் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். உற்பத்தி செய்யும் பொருட்களை இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்கின்றனர். விலையின் செலவு அதிகமாக இருக்கிறது. உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகள். இத்தொழிலில் ஊக்குவிக்கும் விதமான உற்பத்தியாளர்களின் கோரிக்கை. இத்தொழிலில் உற்பத்தியாளர்களுக்கு வீதமாக இதற்கு அரசு மானியம் வழங்க வேண்டும். இப்பொருட்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். மானியத்துடன் இயற்கையாக பலவருக்கும் அழைக்கும் இயந்திரங்கள் வேண்டும். இவ்வித வசதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு இதன் உற்பத்தியாளருக்கு பன்மடங்காக பொருட்கள், பொருள், உணவு உற்பத்தி, மருத்துவ தயாரிப்பு எங்கள் பங்கு பெரும் பங்காக அமையும் என்பதை உற்பத்தியாளர்கள் கோரிக்கையாகும். முடிவுரை. கடற்பாசி உற்பத்தி தொழிலை அரசு ஊக்குவிக்கும் பொழுது கடற்கரை மக்களின் வாழ்வாதாரம், உணவு உற்பத்தி, அவர்களின் பங்களிப்பு, மருத்துவ உற்பத்தி போன்ற துறைகளுக்கும் இயற்கை உரம் தயாரிக்கும் தொழிலை அரசு ஊக்குவிக்கும் பொழுது கடற்கரை மக்களின் வாழ்வாதாரம், உணவு உற்பத்தி, அவர்களின் பங்களிப்பு, மருத்துவ உற்பத்தி போன்ற துறைகளில் இயற்கை உரம் தயாரிக்கும் அனைத்தும் துறைகளுக்கும் வளர்ச்சியை வழங்கும் உறுதுணையாக இருக்கும். கடல் வளம் பெருக்குவோம், மக்களின் நலன் காப்போம். அனைவருக்கும் நன்றி.